வணக்கம். இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் ஆர்கிடெக்சரல் மினியேச்சர்ஸ், அதாவது கட்டிடக்கலை மாதிரிகளோட பிரம்மாண்டமான தாக்கம். ஒரு சாதாரண 2D டிராயிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் ஒரு கட்டிடத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பாவே பார்க்க போறோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு பேப்பர்ல வரைஞ்சிருக்க தட்டையான கோடுகளை மட்டும் வச்சுக்கிட்டு நிஜ உலகத்துல ஒரு கட்டிடம் எப்படி இருக்கும்னு நம்மால உண்மையிலே கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? கண்டிப்பா கஷ்டம் தானே. 2D டிராயிங்ஸ் ஒரு கட்டடத்துக்கு ரொம்பவே முக்கியம்தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு பில்டிங்கோட நிஜமான வடிவத்தையும் அது நமக்கு தரப்போற ஃபீலையும் அந்த கோடுகள் முழுசா நமக்கு கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ப்ளூ பிரிண்ட்ஸ் ஒரு கட்டிடத்தோட பேஸ்மெண்ட் மாதிரி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு பிசிக்கல் ஸ்கேல், அதாவது நிஜமான ஒரு முப்பரிமாண அளவு இல்லாம அந்த பிரம்மாண்டத்தை நம்ம மனசால முழுசா ப்ராசஸ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா நம்ம மூளைக்கு 2D கோடுகளை நிஜ உலக பரிமாணங்களா மாத்துறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சரியா இந்த இடத்துல தான் மினியேச்சர்ஸ், அதாவது கட்டிடக்கலை மாதிரிகள் ஒரு கேம் சேஞ்சரா உள்ள வருது. சரி, இத நாம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு பாப்போம். ரொம்ப நெருக்கமான சின்ன சின்ன வீடுகள்ல ஆரம்பிச்சு பெரிய ஷாப்பிங் மால்ஸ், பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனங்கள், கடைசியா ஒட்டுமொத்த நகர்ப்புற திட்டமிடல்னு படிப்படியா ஜூம் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சோ வாங்க உள்ள போலாம். லெவல் 1, வசிப்பிடங்கள் மற்றும் வணிகம். இது ஒரு குட்டி மேஜிக் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற சின்ன சின்ன வீடுகளோட ஜன்னல்கள் வழியா நீங்க நேரடியா எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ட்ரெடிஷ்னலான வீடுகள், மாடர்ன் வில்லாக்கள், அபார்ட்மெண்ட்ஸ், முற்றம் வெச்ச வீடுகள், டியூப்ளெக்ஸ் வீடுகள்னு இப்படி எல்லா வகையான டிசைன்ஸ்க்கும் இந்த மினியேச்சர்ஸ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா உருவாக்கப்படுது. ஒரு சின்ன மாடல் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க போற அந்த ஹோம்லி ஃபீலை உடனே நமக்கு கடத்திடுதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். நம்ம அன்றாட வணிக மையங்களுக்கு வருவோம். பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரீட்டெயில் பிளாசாக்கள் எல்லாம் ரியாலிட்டியில எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு டெவலப்பர்ஸ் முன்கூட்டியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க இந்த மினியேச்சர் மாடல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மக்கள் எங்க அதிகமா கூடுவாங்க, கடைகள் எப்படி அமையும், இன்டீரியர் எப்படி இருக்கும்னு எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். லெவல் 2, பரந்த உள்கட்டமைப்பு. ஒற்றை கட்டிடங்கள்ல இருந்து இப்போ நாம அப்படி பிரம்மாண்டமான சிவில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நகரப் போறோம். இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட், அதாவது இந்த பரந்த உள்கட்டமைப்பை மினியேச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸ் கேம்பஸ் இதெல்லாம் டிசைன் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. பல கட்டிடங்கள் உள்ளடங்கிய இந்த மாதிரியான ரொம்ப சிக்கலான கேம்பஸ்களை துல்லியமா மேப் பண்ணி அதை சரியா பிளான் பண்றதுக்கு மாடல்ஸ் ரொம்பவே முக்கியம். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை நிர்வகிக்கிற சவால்களை இது ரொம்ப சிம்பிளாக்கிடுது. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான மேம்பாலங்கள், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹைவே ஜங்ஷன்ஸ், பிரிட்ஜஸ், மெட்ரோ லைன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம உள்ளங்கைக்குள்ள அடக்கிட முடியும். யோசிச்சு பாருங்க, பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மெட்ரோ லைனை அப்படியே ஒரு டேபிள் மேல வச்சு அதோட வளைவு நெழிவுகளை பாக்குறது எவ்ளோ பெரிய டெக்னாலஜி! ஃபைனலா நம்ம மேக்ரோ ஸ்கேலோட உச்சரிக்கவே வந்துட்டோம். அர்பன் பிளானர்ஸ், அதாவது நகர்ப்புற திட்டமிடுறவங்க, நிஜத்துல ஒரு செங்கலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே முழு லேஅவுட்ஸ், டவுன்ஷிப்ஸ், ரோடுகள், பார்க்கிங், லேண்ட்ஸ்கேப்பிங்னு அத்தனையும் சின்ன அளவிலான மாடல்ஸ்ல செதுக்கிடுவாங்க. இதுதான் அர்பன் பிளானிங் மினியேச்சர்ஸோட அல்டிமேட் பவர். முக்கிய பலன், மினியேச்சர்கள் ஏன் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது? இவ்ளோ நேரம் குட்டி குட்டி வீடுகள்ல இருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும் இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிராக்டிக்கல் ரீசன் என்ன? ஏன் இதுக்காக இவ்ளோ மெனக்கெடுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு இப்ப நாம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஆர்கிடெக்சரல் பிரசன்டேஷன்ஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப ஈஸியா அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கருவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸிபிஷன்ஸ்ல வைக்கும்போது அந்த முழு ப்ராஜெக்டும் எப்படி இருக்கும்னு மக்கள் தங்களுக்கு தாங்களே ரொம்ப ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல நாம ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இடஞ்சார்ந்த அமைப்புங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற அறைகள் மற்றும் மத்த அமைப்புகள் ஒன்னுக்கொன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் இது. தட்டையான ப்ளூ பிரிண்ட்ஸ்ல மறைஞ்சிருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை மினியேச்சர்ஸ் நமக்கு முப்பரிமாணத்துல ரொம்ப அக்யூரேட்டா காட்டிடுது. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சர்க்குலேஷன். ஒரு கட்டிடத்துக்குள்ள மக்கள் எப்படி நடமாடுவாங்க, அவங்களோட மூவ்மெண்ட் எந்தெந்த வழிகள்ல இருக்கும்னு ஒரு கல்லை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிசிக்கல் மாடல்ஸ் வழியா நம்மள ட்ராக் பண்ண முடியும்.
எந்த இடத்துல நெரிசலாகும், எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்கணும்னு பிளான் பண்ண இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். வெறும் டிராயிங்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது நாம நிறைய விஷயங்களை கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இந்த மினியேச்சர்ஸ் அப்படி இல்ல. எந்த ஒரு யூகமும் இல்லாம உடனே தொட்டு உணரக்கூடிய ஒரு நிஜமான ரியாலிட்டி அது நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்த இந்த அருமையான கோட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வெறும் வரைபடங்களை விட அளவு, சுழற்சி மற்றும் இடஞ்சார்ந்த அமைப்பை புரிந்து கொள்வதை இவை எளிதாக்குகின்றன. பிசிக்கல் மாடல்ஸோட ஒட்டுமொத்த பவரையும் இதை விட சூப்பரா யாராலையும் சுருக்கமா சொல்லிட முடியாது. ஒரு ப்ராஜெக்டை உயிரோட்டமா மாத்துறது தான் இதோட உண்மையான வலிமை. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிவா ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இதை நான் நிறைவு பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற பெரிய வானளாவிய கட்டிடங்களை பார்க்கும்போது உங்களுள்ளேயே கேட்டுக்கோங்க, இந்த பிரம்மாண்டம் ஒரு டேபிள் மேல எவ்வளோ சின்னதா அதோட பயணத்தை தொடங்கியிருக்கோன்னு. நம்மள சுத்தி இருக்கிற இந்த மேக்ரோ உலகத்தோட மைக்ரோ தொடக்கங்கள் எப்பவுமே ரொம்ப ஃபேசினேட்டிங்கானவ. இந்த அனலைஸை உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். உங்களோட கட்டிடக்கலை சார்ந்த ஐடியாக்களை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்கான தனித்துவமான மாடல்களை உருவாக்கவும் நீங்க ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குழுவை ரொம்ப ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் +91 7816 65841. மேலும் dreamofworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரி மூலமாவும் நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட அடுத்த டிசைன் பிரசன்டேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு அருமையான வாய்ப்பு.